அன்பார்ந்த சகோதரர்களே, காலுறையிலே மஸ்ஸு செய்வதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நாம் மஸ்ஸு செய்யக்கூடிய காலுறை கரண்டை கால்களை மூடியதாக இருக்க வேண்டும் என்று அதிகமான அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவ்வாறு இல்லாமல் இருக்கிற பொழுது அது பாதணிக்கு ஒப்பாகிறது. எனவே இந்த கருத்து ஒரு பேணுதலான கருத்து. இதன் அடிப்படையில் இன்று நாங்கள் அணியக்கூடிய பாதணிக்கு ஒப்பான அல்லது கரண்டை காலுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய சக்ஸுகளிலே நாங்கள் மஸ்ஸு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சில அறிஞர்கள் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அது கால்களை அதிகமாக மூடியிருக்கின்றன, எனவே அதிலே மஸ்ஸு செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அணியப்பட்ட அந்த ஹுஃப் என்று சொல்லக்கூடிய காலுறைகளை பொறுத்தவரையிலே அது கரண்டை கால்களை மூடியதாகத்தான் இருந்தது. அதே போன்று நாங்கள் பார்ப்போம், நாங்கள் காலுறையிலே மஸ்ஸு செய்கின்ற பொழுது அந்த காலுறை ஓட்டைகள் உள்ள காலுறையாக இருக்கக்கூடாது என்று சிலர் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்த காலுறை மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடாது என்று சிலர் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகள் ஆதாரமற்றவை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் அணிந்த காலுறைகள் அதிலே ஓட்டைகள் இல்லாமல் இருந்திருக்க முடியாது, என்றால் அவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இவ்வாறான காலுறைகளிலே மஸ்ஸு செய்வதற்கு தடை இல்லை என்று கருதுகிறார்கள். அதே போன்று ஒருவர் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மஸ்ஸு செய்கின்றார், ஊருக்கு திரும்பி வருகிற பொழுது அவர் ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவர் 24 மணி நேரம் மஸ்ஸு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சலுகையை தான் பெறுவார். என்றால் அவர் பிரயாணியாக இருந்த நிலையில் இருந்து ஊருக்கு வந்து விட்டார். அவருக்கு மஸ்ஸு செய்த அந்த காலத்திலே எஞ்சிய 24 மணி நேரத்திலே எஞ்சிய காலம் இருந்தால் ஊரில் அந்த எஞ்சிய பகுதியிலே மஸ்ஸு செய்து கொள்ளலாம். ஆனால் அவர் 3 நாட்களுக்குரிய அந்த சலுகையை எடுக்க முடியாது. அதே போன்று ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவர் பிரயாணம் செய்தால் அவர் பிரயாணிக்குரிய 3 நாளைக்குரிய சலுகையை அவர் பெறுவார். அதே போன்று சிலர் 2 காலுறைகளை அணிவதற்கு தேவைப்படலாம். குறிப்பாக குளிர்காலத்திலே சிலர் 2 காலுறைகளை அணிய வேண்டிய சூழலுக்கு உட்படலாம். அவ்வாறு அணிகிற பொழுது 2 காலுறைகளையும் அவர் உது செய்ததற்கு பிறகு அணிந்திருந்தால் மேலே உள்ள அந்த காலுறையிலே அவர் மஸ்ஸு செய்வதற்கு முடியும். அதே நேரத்தில் முதல் காலுறையை அணிகிற பொழுது அவர் உதுவோடு இருந்தார், 2வது காலுறையை அணிகின்ற பொழுது அவர் உது இல்லாமல் இருந்தார். இவ்வாறான நிலையிலே மேலே உள்ள காலுறையிலே மஸ்ஸு செய்ய முடியாது, என்றால் மேலே உள்ள காலுறை உது இல்லாத நிலையிலே அணியப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒருவர் காலுறை அணிகின்றார், அதிலே மஸ்ஸு செய்கின்றார், பிறகு அவருக்கு உது முறிந்து விடுகிறது. பிறகு உது செய்கிற பொழுது காலடியிலே மஸ்ஸு செய்துவிட்டு என்ன செய்கிறார் என்றால் 2வது காலுறை அணிகிறார். இப்போது பிரச்சனை இல்லை, அவர் தொடர்ந்து அந்த காலுறையிலே மஸ்ஸு செய்ய முடியும். மேலே உள்ள காலுறையிலே 2வது காலுறையிலே மஸ்ஸு செய்ய முடியும். காரணம், அவர் உது இருக்கக்கூடிய நிலையிலே தான் அதை அணிந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய அந்த காலக்கெடு 1வது காலுறை அவர் எவ்வாறு எந்த நேரத்தில் இருந்து அணிந்தாரோ அந்த நேரத்தில் இருந்து தான் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். எனவே 1வது காலுறையை அவர் அணிந்து முதல் முறையாக எப்போது மஸ்ஸு செய்தாரோ அந்த நேரத்தில் இருந்து தான் நாங்கள் நேரத்தை கணிப்பிட வேண்டும். உதாரணமாக 1வது முறையாக அவர் 3 மணிக்கு மஸ்ஸு செய்தார் என்றால் அடுத்த நாள் 3 மணியோடு அவருடைய அந்த மஸ்ஸு செய்யக்கூடிய கால எல்லை முடிவடைந்து விடுகிறது. அதே போன்று இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ஒருவர் பாதணி அணிகின்றார், காலுறை அணிந்திருக்கின்றார். அவர் 3 மணிக்குத்தான் முதலாவதாக மஸ்ஸு செய்தார் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த நாள் 3 மணி வரையிலே அவருக்கு மஸ்ஸு செய்ய முடியும். ஆனால் அவர் 2 மணிக்கும் மஸ்ஸு செய்தார். எனவே அவர் உதுவோடு இருக்கிறார். 3 மணி ஆகிவிட்டது, நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டதனால் அவருடைய உது முறிந்து விடுமா என்று கேட்டால் சரியான கருத்து, நேரம் முடிந்து விட்டதனால் அவருடைய உது முறியாது. எனவே அவர்
2 மணிக்கு செய்த அந்த உதுவிலே 2 மணிக்கு செய்த அந்த மஸ்கிலே அசர் தொழுகையை அவர் தொழ முடியும். எப்போது அவருடைய உது முறிகிறதோ அதற்கு பிறகு அவர் மஸ்கு செய்ய முடியாது. எனவே 3 மணிக்கு பிறகு அவர் மஸ்கு தான் செய்ய முடியாதே தவிர அவருடைய உது முறிவதில்லை. அதே போன்று இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒருவர் பாதணி காலுறை அணிந்திருக்கிறார், அதிலே மஸ்கு செய்து கொண்டிருக்கிறார். இடையிலே அவருடைய மஸ்கு செய்ததற்கு பிறகு அவருடைய காலுறையை அவர் கலட்டி விட்டார். ஆனால் அவர் உது முறியக்கூடிய எந்த ஒரு காரியம் அவரால் நடக்கவில்லை. இப்போது பாதணி காலுறையை கலட்டியதால் மாத்திரம் அவருடைய உது முறிந்து விடுமா என்று கேட்டால் பலமான கருத்து என்னவென்றால், பாதணியை காலுறையை அவர் கலட்டியதால் மாத்திரம் அவருடைய உது முறியாது என்ற உது முறியக்கூடிய விடயங்களிலே அது இல்லை என்பது தான் சரியான கருத்து. எனவே அவர் மஸ்கு செய்ததற்கு பிறகு காலுறையை அவர் கலட்டினால் அந்த நேரத்தில் அவருக்கு தொழ வேண்டி தேவைப்பட்டால் அவர் உதுவோடு இருந்தால் அவர் தொடர்ந்து தொழலாம். அதே நேரத்தில் மீண்டும் அவருடைய உது அந்த காலுறையை கலட்டிய நிலையிலே முறிந்து விட்டால் அவர் திரும்பவும் காலுறையை போட்டு அதிலே மஸ்கு செய்ய முடியாது. அவர் உது செய்கிற பொழுது காலை கழுவ வேண்டும். இவை மஸ்ஹோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் சுருக்கமாக இதனோடு முடித்து கொள்ளலாம்.